ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது ஃப்ரைடே மார்னிங். காலையிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. முன்னெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் என் பையனை ஸ்கூலில் விடுவாங்க. இப்போ ஒரு 1 வீக்காக நான் தான் அவனை ஸ்கூலில் விடுறேன். அதனால் காலையிலேயே எல்லா வேலையுமே குயிக்காக முடிஞ்சிருது. நம்ம ஃபஸ்ட்டு குளிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிடுது. 9 o'clock ஆல்மோஸ்ட் மொத்த வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு பூஜை வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்லான்னு போய் தோசை தான் ஊற்றுறதுக்காக போயிருந்தேன் கிச்சனுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸு, மிளகாய் கிள்ளி சாம்பார், அவரைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் முட்டை பாயில் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நேற்றுக்கு சென்னாவும் சப்பாத்தியும் பண்ணியிருந்தேன். அது சென்னா கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. சென்னா சூப்பராக காரசாரமாக இருந்துச்சு. அதனால் தோசை ஊற்றி சென்னா வச்சு சாப்பிடும்போது கூடவே கொஞ்சம் சூடாக டீ போட்டு குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு தான் டீ போட்டு குடித்தேன். மேக்ஸிமம் குடிக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒன்ஸ் தான் குடிப்பேன், அடிக்கடி குடிக்க மாட்டேன். ஒரு வாய் தோசை ஒரு வாய் டீ குடிக்கும்போது அந்த டேஸ்ட்டு உண்மையிலே அள்ளும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காரத்தோடு சுட சுட டீ குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி டீ வச்சும் தோசையும் அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.